90.4 அலைவரிசையில் இது கொங்கு சமுதாய வானொலி. கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கொங்கு சமுதாய வானொலி 90.4 இப்பொழுது உங்களுக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்றோர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி, 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம், பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தரையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம், 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். லா 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 லா. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒளிவலம் வருவது தென்னை வளர்ப்பு மற்றும் தேங்காய் உற்பத்தியில் நீண்ட நெடிய அனுபவமுள்ள விவசாயியான அவல்பூந்துறை பகுதியைச் சேர்ந்த திரு வெங்கடாச்சலம் அவர்கள் தென்னை விவசாயம் பற்றி கூறும்
தனது அனுபவம், கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கேட்போம். இவருடன் கலந்து உரையாடியவர் கருக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராசு அவர்கள். நேரிலே இந்த நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி, பாகம் 2. ஐயா, இந்த தேங்காய் எண்ணெய் பற்றியும் அதில் உள்ள நன்மைகளை பற்றியும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா, நன்றி. இந்த தென்னை மரத்து மூலமாக கிடைக்கக்கூடிய மற்ற பயன்கள் என்னங்க ஐயா? தென்னையிலிருந்து என்ன கிடைக்குது பாருங்க. இப்போ நீரா உற்பத்தி பண்ணுறதுக்கு மிக நீண்ட நாளாக போராடி நாங்கள் வெற்றி அடைஞ்சோம். நீரா பானம் மிக சத்து மிகுந்த பானம். அதை சுகாதார முறைப்படி ஐஸ் கட்டிகளில் சேமித்து கொண்டுட்டு வந்து புளிச்சதுன்னா கல், அது புளிக்கக்கூடாது. அந்த புளிக்காத நீராபானத்தை சாப்பிட்றது மிக அருமையான சத்து உள்ளதுன்னு தெரியுது. ஆனால் மக்கள் இளநீர் நீராவையெல்லாம் சாப்பிட்றது விட்டுட்டு இன்னமே வெளிநாட்டு குளிர்பானங்களை சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ரொம்ப கெடுதி, ரொம்ப கெடுதி, ரொம்ப கெடுதி. அதை சாப்பிடக்கூடாது. இளநீர் சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை கொண்டுட்டு வரணும். நீராபானம் அதே மாதிரி தான். அப்புறம் கல் போராட்டங்கிறது நாடு பூரா எல்லாமே கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கல் தேவை, கல்லெல்லாம் அது சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது பழங்கால உணவு பழக்க வழக்கங்களில் கல் மிகச்சிறந்த பங்கு இருந்தது, கல்லில் மிக சத்து இருக்குதுங்கிறாங்க. அந்த மாதிரி வந்தால் எங்கள் மாதிரி தென்னை உற்பத்தியாளர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கி, சிறப்பான வாழ்க்கை அமையும். நாங்களும் நகர வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சமமாக எங்களுடைய வாழ்க்கைகளை அடிப்படை வசதிகளை அமைச்சுக்கலாம். அப்புறம் இந்த பதநீருங்கிறது சுண்ணாம்பு பூசி எடுக்கக்கூடிய தெலுவுன்னு சொல்கிற பதநீரை இறக்கி பதநீரிலிருந்து கருப்பட்டி தயாரிக்கிறாங்க. தென்னங்கருப்பட்டி, பனங்கருப்பட்டி எல்லாம் உப்பு இருக்கிற கரும்பு சக்கரை அஸ்கான்னு சொல்கிற அந்த மிக கொடுமையான வெள்ளை சக்கரையை தவிர்த்துட்டு இப்போ இதைத்தான் உபயோகிச்சுறாங்க. பனங்கல்கண்டு, இந்த கல்கண்டுங்கிறது ஒன்றும் தயாரிப்பாங்க. இதெல்லாம் நோய் தடுப்புக்கு, நம்ம உடம்புல ஆரோக்கியமாக இருக்கிறக்கான மிகச்சிறந்த சர்க்கரை சம்பந்தமான பொருட்கள். சர்க்கரை கூட தயாரிக்கிறாங்கல்ல, கொஞ்சம் நல்ல விலைக்கு விற்கிது. உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் விலை கிடைக்கி, மரங்களை எங்களை மாதிரி இருக்கிறவங்க மரங்களை குத்தகை கொடுத்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கி. தென்னையே இளமரங்கள்லேருந்து நல்ல உயரமாக ஒரு அளவுக்கு ஏறுற வரைக்கும் இருக்கிற காலத்தில் பதநீருக்கு கொடுக்கறது, நீராவு கொடுக்கறதுங்கிறது மரத்துடைய தரம் மேம்பாட்டுக்கு மிக சிறந்த ஒரு வேலை. தேங்காயை வெட்டும்போது இளநிக்கு வெட்டுறது நிறைய காய் மரங்களில் மறுபடியும் தேங்காய் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்தது 45 நாள் வெட்டுற வீட்டு உபயோகத்துக்கான சட்னிக்கு, இந்த குழம்புக்கு அது மாதிரி இருக்கிற தேங்காய்களை வெட்டி மதுரை அந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கு, கரூர், நிறைய மெட்ரோபாலிட்டன் சிட்டி, மெட்ராஸ்க்கு இதுக்கெல்லாம் அனுப்புறதுல பச்சைக்காய் ஹோட்டலு, பள்ளிக்கூடம், ஹாஸ்டலு எல்லாம் போகிறது. அது ஒரு பெரிய தேவை. அது 45 நாள் வெட்டு நிறைய பேர் வெட்டுறாங்க. ஆனால் என்ன தேவைக்கான வெட்டுற காயை 60 நாளுக்கு பின்னால் தான் வெட்டணும். 60 நாளைக்கு முன்னால் வெட்டினாத்த இந்த ஏரியாவில் நம்ம மரங்களில், இந்த நெட்ட தென்னை மரங்களில் ஒரு காய்க்கு 120 கிராம், சுமார் 100 கிராமிலிருந்து 150 கிராம் வரைக்கும் கொப்பரை பருப்பு கிடைக்கி. அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவட்டன் 12 கிலோ வருது, 15 கிலோ வருது, 10 கிலோ வருதுன்னு சொல்லுவாங்க. சராசரியாக 12 கிலோன்னு சொல்லலாம். 100 காய்க்கு 12 கிலோன்னு சொல்லலாம். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்கோங்க. 12 கிலோவுக்கு 1200 ரூபா ஆகும். அப்போ ஒரு காய் 12 ரூபாய்க்கு விற்கி. டன்னுக்கு இப்போ இங்கே வியாபாரம் எப்படி நடக்குதுன்னா, நல்ல பச்சைக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் குடுமி உரித்து கடைக்கு சப்ளை பண்ணுறாங்க. அது மாதிரி வியாபாரம் பெருளவில் நடக்குது. மிக அதிக அளவு நடக்கிறது இந்த மார்க்கெட் கமிட்டி, சந்தைகை, மார்க்கெட்டிங் சொசைட்டி, இந்த மாதிரி இடங்களில் பெரிய பருப்பு மார்க்கெட்டில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுனால அதில் வெளியூர் வியாபாரிங்க, கேரளாக்காரங்க, பெரிய கம்பெனியிலிருந்து நல்ல சுத்தமான உயர்தரமான எண்ணெய் தயாரிப்பாளர்கள் நம்ம இதில் நம்ம விற்பனை நிலையங்களில் வாங்குறதுனால விவசாயிக்கு பெரும்பாலும் நாங்களே உடச்சி பருப்பு பண்ணுறோம். அது ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு வேலையும் இல்லை. இந்த தென்னை மரத்தை சுற்றிக்கிட்டு உழுவுற தேங்காய் பொறிக்கிட்டு குடும்பம் வரைக்கும் உழுவுற தேங்காய் எல்லாம் நாங்களே மட்டை வாங்கி உடச்சி பருப்பு பண்ணணும்னா சுத்தமான பருப்பு, அதாவது சுத்தமான பருப்புனா கிலோவுக்கு 4 ரூபா சேர்த்து விற்கிது. வெயிலில் காய வைக்கிறோம். நாங்கள் பெரிய மில் முதலாளிக்கு மாதிரி ட்ரையர் போட்டோ வேறு இதுகள் எல்லாம் உபகரணங்கள் பயன்படுத்தியெல்லாம் பண்ணுறதில்லை. சுத்தமான தேங்காய் பருப்பு அவரவர் வீட்டு தேவைக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெயை உபயோகிக்கிறோம். நாங்கள் வீட்டு தேவைக்கு கடல் எண்ணெயே, தேங்காய் எண்ணெயே, நல்லெண்ணெயே, சுமாரான, அதாவது மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெய் சீக்கிரமாக ஆவியாகிறதுக்காக அது தோசை சுடுறதுக்கு போடுவோம். கடல் எண்ணெய்கள்லாம் வடை சுடுறதுக்கெல்லாம் கடல் எண்ணெய் மாற இருக்குது. நல்லெண்ணெய்
இன்னும் நல்ல அது எத்தனை கொதிநிலை வந்தாலும் அதனுடைய தன்மை மாறாது. அதனால நல்லெண்ணெய் எண்ணெய்களை ஒரே எண்ணெய் வேண்டாம், நீங்கள் 3 எண்ணெய்களை கலந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிற வைத்தியர்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் எல்லா எண்ணெய்களையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பயன்படுத்திக்கிறோம். இப்போ தேங்காய் எண்ணெய் தேவை கிராமங்களில் புதுசாக இப்போ ஏற்பட்டிருக்குது. தோசைக்கு போட்டுக்கிற பருப்புக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றி சாப்பிட்ற ஒரு புது பழக்கம் வந்திருக்கு. எப்படியோ நம்மகிட்ட உற்பத்தி ஆகிற பொருள்கள்லையே தன்னிறைவு அடைஞ்சிக்கணும், வெளியே விலையை எச்சு கொடுத்து வாங்குறது, அது தயாரிப்பு முறைகள் ரொம்ப சந்தேகத்துக்கிடமானதாக இருக்குது. அதனால் நாம் இந்த ப்ளீச் பண்ணுற எண்ணெய்களை எல்லாம் அதனுடைய கெமிக்கல்லாம் அந்த எண்ணெயிலேயே தங்கி இருக்குது, அது கெடுதல்ங்கிற மாதிரி நிறைய விழிப்புணர்வு சமாச்சாரங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது டாக்டர் மூலமாக நேரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறதுனால இந்த சுகாதாரத்துக்கான விழிப்புணர்வு நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் மருந்தடிக்காத காய்கறிகளை தயார் பண்ணுற மாதிரி தென்னைக்குமே மருந்தெல்லாம் நாங்கள் கட்டுறது இல்லை. இந்த வண்டுக்கோ அல்லது வெள்ளை ஈக்கோ அல்லது ஈரியோஃபைட்டுக்கோ கருந்தலைப்புழுவுக்கோ நாங்கள் எங்கள் சங்கத்திலிருந்தும் சரி எங்கள் உற்பத்தியாளர் கம்பெனியிலிருந்து நம்ம மருந்து கட்டுறதை நாங்கள் அறவா செய்கிறதே இல்லை. ஏன்னா மக்களுக்கு நாம் விற்கிறத வாங்கி சாப்பிட்றவங்க எண்ணத்தை கண்டாங்க. அதனால தென்னைக்கு நாங்கள் வேரில் மருந்து கட்டுறதுங்கிறது கிடையாது. நாங்கள் டானிக்கெல்லாம் கட்டுவோம், அதெல்லாம் காய்ப்புத்திறன் அதிகமாகுது, அது பேரூட்டத்தை நேராக கொடுப்போம். டானிக்கு நுண்ணூட்டங்களை வேரில் கட்டி சொன்னால் காய்ப்புத்திறன் அதிகமாகுது. எங்களுக்கு இதெல்லாம் இந்த உரங்களை உபயோகிப்பது வேரில் மருந்து கட்டுறதெல்லாம் நல்லதாக தான் தெரியுது. ஆனால் மருந்தல்லது, அதெல்லாம் டானிக்கு ஊட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்களை தான் அப்படி கட்டுறோம். அப்புறம் மரத்தினுடைய பொருட்களையே மக்க வச்சு அந்த மரத்தடியவே குமிச்சு வச்சிட்டோம்னா அது தானாக இத்து போகிற வரைக்கும் விட்டுறோம். அல்லது தோட்டங்களில் பள்ளங்களை தோண்டி அந்த பள்ளத்தில் மட்டைகளெல்லாம் போட்டு விற்க வைக்கிறோம். அல்லது நிலத்தில் மேலேயே மட்டைகளை குமிச்சு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டோம்னா கரையாந்திங்கிறத ஊக்குவிக்கிறோம். அது மண்புழு உருவாகிற நாங்களே இயற்கை முறைகளில் விவசாயம் பண்ணுறதுக்கான பாதையை நோக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு திடீர்னு போக முடியல. தென்னை இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கம். குடும்ப செலவுகளை சிரிக்கட்டுறதுக்கு, வேலை வாய்ப்பு, தென்னையினுடைய மட்டையை உரித்து அந்த ஈக்குமாருங்கிறது நல்ல விலைக்கு விற்கிது. ஒரு குடும்பம் வயிறார சாப்பிட்றதுக்குமே ஏதோ துணிமணியில் இது பண்ணுறதுக்குமான ஒரு நல்ல இது. மற்ற வெள்ளாமைகளை பண்ணி அளவில்லாத முட்டுக்குழி போட்டு அதை கொண்டு போய் விற்று வெறும்பை உதறிக்கிட்டு வரதை விட தென்னையில் ஒரு 4 காசு கண்டிப்பாக மிச்சமாகு. தென்னை பயிரிடலை எல்லாரும் தண்ணி அதிகமாக தேவை இருக்குங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மறந்துட்டு கூடுமான அளவுக்கு தென்னைக்கு நாம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொஞ்சமாவது தண்ணி கொடுத்தோம்னா தென்னையே வரலாது. தேங்காய் எண்ணெயே நான் சரும நோய்களுக்கான மிகச்சிறந்த நிவாரணி, சஞ்சீவினின்னு சொல்லலாம். அதாவது சாதாரணமாக மேல் தோலில் தேங்காய் எண்ணெயை தடவி இருக்கும்போது எல்லா விதமான விஷ முறிவு நடக்குது. மேல் தோல் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்வு அடையுது. ஒவ்வொரு நாளும் தேங்காய் எண்ணெயை பூசி குளிக்கிறது கேரள மக்களுடைய பழக்க வழக்கம். அவங்களுடைய மிருதுவான உடல் மேல் தோலுக்குமே தலைமுடி வளர்ச்சிக்குமே அந்த தலைமுடியினுடைய அழகான தோற்றத்துக்கு தேங்காய் எண்ணெய் தான் காரணம்னு சொல்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் பலவிதமான ஹோமியோபதி எல்லா மருத்துவங்களுடைய அடிப்படை மூலப்பொருளாக இருக்குது. தேங்காய் எண்ணெயில் தான் எல்லா விதமான மருந்துகளையும் தயாரிக்கிறாங்க. ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. தேங்காய் எண்ணெயினுடைய வாசனை திரவியங்கள் தலைக்கு போடுறது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறதுல பல ரூபங்களில் தேங்காயினுடைய அடிப்படை. அப்புறம் சோப்பு தயாரிக்கிறதுல எண்ணெயும் காரமும் சேர்ந்தா சோப்பு. அதனால தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற தேங்காய் எண்ணெயாக கூட சுத்தப்படுத்தி அதோட படிக்கார மாதிரி இந்த கார வகைகளை சேர்த்தும் போது அது சோப்பாக உருவாகுது. உயர்தர சோப்புகள் தயாரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படுது. நாம் போட்டுக்கிற சோப்புகளில் மட்டமான சோப்புகள் தான் பிராணிகளுடைய கொழுப்பு மாதிரி இருக்கு. உயர்தர சோப்புகள் எல்லாமே தேங்காய் எண்ணெயில் எடுத்த சோப்புக்கு தான் உயர்தர சோப்புகளாக இருக்குது. ஐயா, இப்போதெல்லாம் விவசாயிகள் தேங்காயை நேரடியாக வியாபாரிகிட்ட விற்பனை செய்கிறத விட அதில் உள்ள பருப்பை எடுத்து காய வச்சு விற்பனை செய்கிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. பருப்பு தயாரிக்கிறதுங்கிறது நல்ல முதிர்ந்த தேங்காயை மட்டை வாங்கி உடைச்சி பருப்பை ஒரு நாள் வெயிலில் வச்சோம்னா அடுத்த நாள் அப்படியே அழகாக தோண்டி எடுத்துக்கலாம். நல்ல அரை கப்புன்னு சொல்லுவாங்க, 2 மூடியாக உடைச்சி அந்த மூடி பருப்புகளை தோண்டி இருக்கிற தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி வரைக்கும் இருக்கிற அது அடுத்த மழைக்காலம் வர வரைக்கும் இயற்கையாகவே தேங்காயை சூரிய வெளிச்சத்தால் காய வைக்கிறத சிறந்த முறை.
மற்ற முறைகளுக்கு செலவு அதிகமாகும், தேவையில்லாத வேலை. குடிசை தொழில், வீட்டிலேயே தினம் ஒரு 500 காய் உடைச்சி வச்சு அடுத்த நாள் 500 காய் உடைச்சி தொடர்ச்சியாக தினமும் சாயங்காலம்னா காலை நீட்டி வச்சு தோண்டி போட்டு மூட்டை 500 காயை உடைச்சி வச்சோம்னா ஒரு மூட்டை பருப்பாகு. அதாவது 10 கிலோ கிடைக்குது. ஒரு காயில் 100 கிராம் பருப்பு கிடைச்சா கூட 500 காயில் 50 கிலோ பருப்பு கிடைக்கும். வாரங்கண்டா கொண்டு போய் போட்டுட்டு எல்லா செலவும் பண்ணிக்கலாம். தொட்டி தொட்டி இன்னைக்கு 12 ரூபாய்க்கு விற்க கிலோ. பருப்பும் எவ்வளவு வருதோ அதே அளவு தொட்டியும் வரும். ஒரு தேங்காயிலுடைய வறண்ட தேங்காய் பருப்புமே தொட்டி சமமாக இடம் வரும். இது ஒரு நிகழ்வு. 10 கிலோ பருப்பு கிடைக்குன்னா அந்த தொட்டி 10 கிலோ வரும். அதை கொண்டு போய் நம்ம வீட்டிலேயே கூட வாங்கிட்டு போவோம். அது கிலோ 12 ரூபா அளவுக்கு விற்குது. அது அந்த தொட்டி தான் செலவுக்கான தேங்காய்க்கு பருப்பாக்கக்கூடிய செலவை பூரா அந்த தொட்டி ஈடுகட்டியிருக்கும். அப்புறம் விற்பனைங்கிறது ஈஸி. இப்போ தடுக்காட்டி விழுந்த தேங்காய் பருப்பு வியாபாரி மேலே தான் விழுவோணும். அதனால் இங்கிருந்து வாங்கி கொண்டு போய் வேற ஒருத்தருக்கு விற்கிறவங்க, அல்லது கமிட்டியில் கொண்டு விற்கிறவங்க, சொசைட்டியில் விற்கிறவங்க, தனியார் வியாபாரி கொண்டு விற்கிறவங்க. தேங்காய் பருப்பு வியாபாரங்கிறது பரவலாயிருச்சு. அதாவது 20-30 வருஷத்துக்கு முந்தி தேங்காய் பருப்பு வாங்குறதுக்கு பட்டுக்கோட்டையிலிருந்து வியாபாரி வாங்கணும், அல்லது காங்கேயத்திலிருந்து ஈரோட்டிலிருந்து அது பெரிய தேங்காய் பருப்பு விற்க முடியாது. இன்னைக்கு எந்த இடத்துக்கு வேணாலும் வித்துடலாம். நிற்கிற இடத்துல இருந்து தேங்காய் பருப்புன்னா வாங்கிட்டு போறக்கு ஆள் இருக்குது. அது பெரிய மார்ஜின்லாம் தினசரி விலை நிலவரத்தை விற்பனை கூடங்கள், சொசைட்டி அல்லது காங்கயம் பலவேறு பகுதிகளிலிருந்து விற்பனை விலையை தெரிஞ்சுக்கிறதுக்கான தினசரி அப்டேட் கிடைக்குது. அதனால ஏமாற்றம்ங்கிறது கிடையாது. எந்த பெரிய கம்பெனிகள் இன்னைக்கு என்ன விலைக்கு வாங்குது, என்ன விலை விற்குது அப்படிங்கிறனால அந்த துல்லியமான இது கணக்கு போட்டு நாம கட்டுப்படி ஆகுதா இல்லையாங்கிறத, இல்லை அவசர தேவையாங்கிறத பார்த்து நாம பருப்பு வித்துக்கலாம். ஐயா, தென்னை ஒரு நீண்ட கால பயன்பாடுகள் உள்ள ஒரு மரம். அந்த மரங்களுக்கு இடையிடையே ஊடுபயிரா என்னென்ன பயிரிடலாங்க ஐயா? தென்னையில ஊடுபயிர் கொஞ்ச நாளைக்கு பண்ணலாம். மஞ்சள் போடலாம் காய்க்கு வர வரைக்கும். தென்னை காய்க்கிறதுக்கு ஆரம்பிக்கிறக்கே நாட்டு ரக தென்னைகள்லாம் 5 வருஷம் ஆகிரும். அது 10 வருஷத்து வரைக்கும் தென்னைக்குள்ள சேனக்கிழங்கு, மஞ்சள் போடலாம், வாழை போடலாம். இதுக்கெல்லாம் தான் போடலாம். குச்சிக்கிழங்கு மற்றது எல்லாம் கடலையெல்லாம் போட முடியாது, நிழல் அதிகமாக தாங்கிரு. இந்த பொருள்களை போடலாம். இப்போ கொஞ்சம் பெரிய தென்னந்தோப்பானதில் கோகோ போடுறாங்க, இந்த நோனி பல செடி விற்கிறாங்க. அது ஊடுபயிர் பாக்கு வைக்கலாம். பாக்கு தென்னந்தோப்புக்குள்ள பாக்கு வைக்கிறது லாபகரமான, பாக்கு பிரமாணமான விலைக்கு விற்கிது. தென்னையும் பாக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இதுதான். எதிர்காலத்தில் வரும் சில மிளகு கூட பயிரிடலாம்னு சொல்றாங்க. மிளகு கூட தென்னை மரத்தில் படருட்டு மிளகு எடுக்கலாங்கிறாங்க. இன்னும் பரீட்சார்த்தமா யாரும் பண்ணல. உஷ்ண நிலை அதிகமாக இருக்கிறதுனால இது வராத போயிருமே. இருந்தாலும் பரீட்சை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எது இது கூட ஒத்து வர்ற வெள்ளாமைகளை பண்ணலாம். ஐயா, எந்த ஒரு விவசாயிக்குமே பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது நோய் தாக்குதல். அதில் இந்த தென்னையை தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதை எப்படி தடுக்கலாங்க ஐயா? நோய் தாக்குதல் தான் பெரிய பிரச்சனைங்க. கூன் வண்டுங்கிறது ஒரு பெரிய கொலகாரப்பாவி மாதிரி. அது எத்தனை உயரமான மரத்திலிருந்து குருத்திலிருந்து உழுவுது, சின்ன மரத்தில் வேர்லிருந்து உழுவுது. இது கட்டுப்படுத்துறதுக்கு இனக்கவர்ச்சி பொறிங்கிறத முதல்ல எங்கள் தோப்புகளில் பயன்படுத்தினோம். அது என்னடான்னா, ஊரில் இருக்கிற வண்டுகளை பூரா கொண்டாந்து நாம் வச்சிருக்கிற இனக்கவர்ச்சி பொறிக்கு தொடர்ச்சி வந்துக்கிட்டு அதுக்கு இடைவிடுறதே இல்லை. அப்போ ஒருங்கிணைத்த பயிர் பாதுகாப்புன்னு எல்லா தோப்புக்காரங்களுமே இப்போ முழுக்க தோப்பாக இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு 100 மரம் இருக்குது, ஒருத்தர் சால் மரம் மட்டும் வச்சுருப்பாரு, ஒருத்தர் தோட்டம் பூரா வச்சுருப்பாரு. அவங்கள எல்லாத்தையும் ஒருமுகமாக பண்ணறங்கிற ஒற்றுமையே கொண்டுகிட்டு வரவே முடியல. யாருமே முயற்சி தான் பண்ணுறான். விவசாயிகள் எல்லோரும் நீ என்ன பண்ணு, நான் பண்ணல, அந்த மனநிலை இருக்கிறதுனால அது சக்ஸஸ்ஃபுல் இல்லை. ஆனால் தனியாக முடிஞ்ச அளவுக்கு இணக்கவர்ச்சி பொறியில் அந்த கூன் வண்டுகளை அழிக்கலாம். அல்லது மரத்தில் ஏதாவது துதி தள்ளி இருக்குது, நீர் ஒழுகுதுன்னா காதை வச்சு பார்த்தோம்னா அந்த வண்டு நரங்கிறது இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற போது செல்ஃபாஸ் மாத்திரையே எது பக்கத்தில் ஓட்டை போட்டு வச்சு கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற நாங்கள் கூட. ஆனால் இப்போல்லாம் போனால் தொலைஞ்சிட்டு போகுதுன்னு அதை வெட்டிட்டு வேற மரத்தை வச்சுக்கிறத ஒரு சாத்தியமானதாக இருக்குது. ஒவ்வொரு தோப்பு வச்சிருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு 10 கன்று 20 கன்று ரெடியாக போனதுக்கு வைக்கிறதுக்கு வச்சிருக்கு. இப்போ பென்சில் டாப்னு ஒரு வைரஸ் தாக்குதலால் ஒரு மேலே போக ஓலை சிறுத்து போய் 4 காய் 2 காய் பிடிச்சி ஒல்லிக்காயாட்டு போயிடுது. ஆனால் அதுக்கு இப்போ இருக்கிற இதில் மீன் அமிலம், வேஸ்ட் டீகம்போசர்னுங்கிறது அது எல்லாமே நிறைய உபயோகம் பண்ணால் அந்த போகிற மாதிரி இருக்கிற மரம் கூட மறுபடியும் கொஞ்சம் புத்தூர் ஆயிடுது. அது சரியான வழியை இனிமேல் தான் கண்டுபிடிக்கும். நாங்களும் இன்னும் ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
மீன் அமிலம்ங்கிறது நல்ல சிறந்த நிவாரணியாக தெரியுது. அப்புறம் மரங்களை சுற்றி கிட்ட தண்ணி பாய்ச்சக்கூடாது. மரங்களை சுற்றி ஒரு 5-6 அடிக்கு அந்த பக்கம்தான் தண்ணி பாய்ச்சணும். மரத்துக்கு சத்து எடுக்கிற உணவு தேடுற வேர்கள்லாம் மரத்துலேருந்து ஒரு 5-6 அடிக்கு அந்த பக்கம் தான் இருக்குதுங்கிற மாதிரி நம்மாழ்வாருடைய இதுபடி அடிமரத்தில் தண்ணி விட்டால் மரம் தானிக்கு பார்க்குமா காய்க்குமா அப்படின்னு அவருடைய இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருக்குது. மரத்திலிருந்து ஒரு 6 அடி 7 அடி தள்ளி தண்ணி பாயிற அமைப்பை ஏற்படுத்திக்கணும். அந்த அமைப்புக்குள்ளேயே மட்டை பாலை பண்ணாடையெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா அது தானாக மக்கி மரத்துக்கு தேவையான அனைத்து மூலகங்களையும் நுண்ணூட்டங்களையும் அது கொடுத்துருங்கிறது அவருடைய கான்செப்டு. அது செஞ்சு பார்த்தா நீண்ட நாள் ஆகு பரிசோதனை. ஆனால் தேவைப்படுறவங்க கொஞ்சம் உரத்தையும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். உர பயன்பாடு இருந்தால் ஒரு காய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி எங்களோட மனநிலையை நாங்கள் அப்படியே பராமரிச்சுட்டு இருக்கோம். ஐயா, நீங்கள் இதுவரையும் சொன்ன அனைத்து விஷயங்களும் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குதுங்க ஐயா. அதுபோல் இதன் காய்ப்பு திறன் அதிகரிக்க என்னென்ன செய்யணுங்க ஐயா, அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க ஐயா. பொருளாதார முறைப்படி பார்த்ததுன்னா விவசாயம்ங்கிறது தர்மகிருத உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அவனும் பிழைக்கணும், அவன் புள்ள குட்டிகளையும் காப்பாற்றணுங்கிற கல்வி தேவை, மருத்துவ செலவு, அவனுடைய கொஞ்சம் வீடுகள்லாம் ஒரு வலுவாக கட்டணும், பாதுகாப்புக்காகங்கிறது எல்லாம் செய்யும்போது கமர்ஷியலாக தான் ஒரு விவசாயத்தை நடத்த முடியும். விவசாயம்ங்கிறது குறைவான வந்துட்டு போகுது, நான் இருக்கிறவே கோமணத்தை கட்டிக்கிட்டே வாழறங்கிறது வாழ முடியாது. அதனால் அதிகமான காய்ப்பு வேண்டியுள்ள விவசாயி உரங்களை என்னதான் மற்ற தென்னை கழிவுகளை போட்டாலும் அது மக்கி மறுபடியும் அந்த உரங்களை திருப்பி கொடுக்கறக்காகிற கால அவகாசத்துக்கு காய்ப்பு விட்டு போகாமல் இருக்கிறக்காக தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துங்கிறத ஒரு அளவுக்கு நாம் ஒரு போர்ஷனில் அப்போதைக்கு இன்ஸ்டன்ட் கொடுத்தாத்தான் இருக்கு. நிலங்கள்ல அந்த சத்துக்கள் எவ்வளவு இருக்குதுங்கிறதெல்லாம் உறுதி இல்லை. ஏன்னா நல்ல பாசன பகுதிகளில் அந்த உரங்கள் வருஷம் குறைஞ்சு போயிடும். அப்புறம் மரங்கள் எடுத்துக்கும் போது நிலத்தை பலப்படுத்துகிற சோழியே இல்லை, இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கிற கான்செப்டில் இருக்கிறதுனால இட்டு கட்டுறதுங்கிறது ஒன்று இருக்குது. பஸ்தால் உரங்களை போட்டு நிலத்தினுடைய கார்பன் அளவுகளை அதிகப்படுத்துங்கிறதுல 10 வருஷத்துக்கு ஒருக்கா கூட பஸ்தால் உரங்களை போடுறதில்லை. அது மாதிரி ஒரு இதில் பட்சமாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த வளம் காய்க்காது. அதுக்காக இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற இதுகளை கொடுத்தாத்த பொருளாதார அடிப்படையில் இது ஒரு தவிர்க்க முடியாத வேலை, அதை செஞ்சுதான் ஆகணும். தென்னை மரத்துக்கு அதை தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துங்கிறது மட்டுமே போதுமானதாக இருக்காது. அதாவது போரான்கிற சத்து எருக்கலையில் இருக்குது. அதாவது ஒரு மரம் ஒல்லிக்காய் காய்க்குது, அந்த மாதிரி இதாக கெட்டு போயிடுச்சுன்னா தடத்தில் கிடக்கிற எருக்கலையெல்லாம் வெட்டி கொண்டுட்டு நறுக்கி போட்டோம்னா ஒரு வருஷத்துல அந்த ஒல்லிக்காய் எல்லாம் மறைஞ்சு நல்ல காயாயிரும். பொதுவாக போரான் சத்துங்கிறது தென்னைக்கு ஒரு அவசியமான சத்து. அதுபோக காப்பர், ஜிங்கு, மெக்னீஷியம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த மாதிரி சத்துக்களை தேவைப்படுது. அதுகளுக்கு அந்த சத்துக்களை கொடுக்கறக்காக நுண்ணூட்டங்கள் அரசாங்க டெப்போவில் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ சித்தாரில் பெரிய இதுகளை ஆரம்பித்து செய்கிறாங்க. அதுகளை வாங்கி கொண்டுட்டு மரத்துக்கு ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் வருஷம் கொடுத்தாகணும். அது இல்லாத கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டானிக்னு ஒன்று தயார் பண்ணி தராங்க. இந்த உரங்களை திரவ ரூபத்தில் தராங்க. அதை நல்ல வேற தேர்ந்தெடுத்து அந்த வேற சீவி இது ஒரு 240 மில்லி மருந்து கட்டி விட்டா வருஷத்துக்கு 2 தடவை கட்டணும்னா உண்மையிலேயே காய்ப்பு. என்னுடைய நேரடி அனுபவம், நான் அந்த மாதிரி செய்கிறேன். என்னுடைய மரங்களில் காயில் 100லிருந்து 150 காய் வரை கண்டிப்பாக இருக்குது. தரமான காய்களாகவும் இருக்குது. நான் விதை தென்னம்பிள்ளை உற்பத்தி பண்ணக்கூடிய தகுதிக்கு நான் வந்திருக்கேன்னா என்னோட மரத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா காய் நிறைய இருக்கிறதுனால அந்த காய்கள்லையுமே மரங்களை தேர்ந்தெடுக்கிறதுல கொலைக்கையில் சரியாமல் இருக்கணும். நிறைய காய் பிடிச்சாலும் கொலையெல்லாம் தொங்கி போய் ஒடிஞ்சு விழுதுன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்த மரங்கள் அல்லது காய்ப்பு நிறைய இருக்குங்கிற உர பயன்பாடும் இருக்குது. சில முன்னேற்பாடுகளையும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஆகவே உரம்ங்கிறது ஒரு தவிர்க்க இயலாத சமாச்சாரம் தான். நோய் தாக்குதலுக்கு ஒரு தீராத தலைவலிதான். சமயத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதே. எல்லாரும் செஞ்சாங்கன்னா அந்த ஒட்டுண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டா வெள்ளையை கட்டுப்படும். தானாக ஈரியோ போயிட்டு தானாக மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் தாக்கம் இருக்குது. வெள்ளையுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் இருக்கும் போல் இருக்குது. அப்புறம் கருந்தலை புழு அதிகமான யூரியா சத்து இந்த கோழி எருவெல்லாம் வச்சா மரம் அதிக கருகருப்பு வந்தால் கருந்தலை புழு தாக்குதல் அதுதான் காரணம். கருந்தலை புழு மாதிரி அந்த
அது நெல்லம்பயிர் கருகருன்னு வந்தால் பட்டை மொட்டை வச்சு புழு இலைச்சுருட்டு புழு வருங்கிற மாதிரி அதிகமான தலைச்சத்து கொடுக்கறத தவிர்க்கணும். இப்போவே உரம் கொடுக்குற போது தலைச்சத்து 1 பங்கும் மணிச்சத்தும் சாம்பல் சத்து 2 பங்கும் கொடுத்தாதுன்னா மரத்துக்கு நல்லது. அப்புறம் மரங்களுக்கு என்னென்ன வேணுங்கிற மாதிரி புதுசாக நிறைய ஊட்டச்சத்துக்களை நிறைய கொடுத்தா காய்ப்பு நிறைய வரும். குரம்பை உதிராமல் இருக்கிறதுக்கு போரான் சத்தை கொடுக்குறோம். ஒரு மரத்துக்கு 10 கிராம் கொடுத்தா போதும். 10 கிராம் 1 கிலோ இதை கொண்டு 100 மரத்துக்கு வைக்கலாம். அதை கொடுக்கறது தான் நீர்ப்பாசனம், சொட்டு நீர் பாசனம், தினம் தண்ணீர், தென்னைக்கு தினம் தண்ணீருங்கிற கான்செப்ட் எல்லாம் நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு விட்டுட்டு வயல் நிமித்திட்டு 8 நாள் கழிச்சு தண்ணி ஏற்றுறது ஒரு மெத்தேடு. அதுவும் அந்த காலத்தில் அப்படி பண்ண முடியாதே பண்ணலாம். இந்த சொட்டு நீரில் பாயறது அல்லது அந்த ட்ரிப்பில் கொஞ்சம் நல்ல சிறுன்னு போய் இது பண்ணுறது, இந்த ரெண்டுமே தப்பு இல்லை. சொட்டா தண்ணி உழுவுற டிப்ரிகேஷனுங்கிறது மிகச்சிறந்த மாதிரி ஒரு இது. சிக்கனம் மரம் அந்த மாதிரி தான் தண்ணியே தேவை. அதுக்கு தேவை அவ்வளவுதான். நிறைய தண்ணி நிமித்துறது முட்டாள்தனமானது. தண்ணி நிறைய தேவையில்லை. தண்ணி குறைவான தண்ணியில் தண்ணி வளர்த்தலாம்ங்கிற நான் இப்போ உங்ககிட்ட வானொலியில் பகிர்ந்துக்கிற தகவல்லையே மிக முக்கியமான தகவல் அதிக அளவு தண்ணீரில் தான் தென்னை வளர்த்தணுங்கிற கான்செப்ட் தப்பு. ஓரளவு போதுமான அளவு தண்ணீர் இருந்தாவே தென்னையை நல்லா காய்க்க வைக்கலாம், தென்னையை காப்பாற்றிடலாம். தென்னையை என்ன சொல்லுவாங்கன்னா, பெத்த புள்ள சோறு போடலினாலும் வெச்ச புள்ள சோறு போடும்பாங்க. இப்போ பெத்த பிள்ளையெல்லாம் யாரும் வீட்டில் இல்லை, எல்லாமே வெளிநாட்டில் இருக்குது. பெரும்பாலான குடும்பங்கள் ஈரோட்டில் இருக்குது, மெட்ராஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, வெளிநாடுகளுக்கே போயிருக்குது, பெங்களூரில் போயிருக்கிறாங்க. ஆனால் ஏதோ பணம் காசு பத்தாச்சு கொடுத்தாங்கன்னா இந்த தென்னை மரத்தை வளர்த்துறதுக்கு உரங்கரம் எடுக்கிறதுக்காக. ஆனாலுமே தென்னை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கான ஒருத்தர் கூட காப்பாற்றாத போனாலும் ஒரு 10 தென்னை வச்சுருந்தா கூட ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம், சிக்கனமாக வாழ்ந்தா. அதனால் தென்னை ஒரு கற்பகத்தரு, எல்லா விதமான நலன்களையும் நமக்கு கொடுக்குது. ஆகவே தென்னை வச்சிருக்கிறவங்க சிறப்பாக சந்தோஷமாக வாழலாம். வானொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு தென்னை விவசாயிக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் மிகவும் தெளிவாகவும் அதையும் உங்கள் சொந்த அனுபவத்தின் மூலமாக சொன்னதற்காக மிக்க நன்றிங்க ஐயா. கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்று நாம் இதுவரையில் கேட்டது தென்னை வளர்ப்பு மற்றும் தேங்காய் உற்பத்தியில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ள அவல்பூந்துறை பகுதியைச் சேர்ந்த விவசாயி திரு வெங்கடாச்சலம் அவர்கள் தென்னை விவசாயம் பற்றிய கருத்துக்கள், ஆலோசனைகளை தனது அனுபவத்தோடு வழங்கியதை கேட்டோம். இவருடன் கலந்து உரையாடியவர் கருக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராசு அவர்கள். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம். மீண்டும் மற்றொரு நல்ல கருத்துக்களோடு கூடிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே.